பங்குனி உத்திரம் 2025 vlog பார்க்கலாமா? நாங்கள் எப்போதுமே நைட் டைமில் தான் பங்குனி உத்திரத்துக்கு போவோம். போன வருஷம் 10th எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்ததுனால போகலை. இந்த வருஷம் 11th எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் போவோன்னு சொல்லிட்டு நைட்டு போயிருந்தோம். இதெல்லாம் மார்னிங் அங்கே இருந்தவங்க எடுத்த வீடியோஸ். தெருவில் ஊர்வலமாக சாமியை எடுத்துகிட்டு வருவாங்க, அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். நார்மலாகவே பங்குனி உத்திரம் எங்கள் ஊரில் லோக்கல் ஹாலிடே விட்டுருவாங்க. ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் ஸ்ட்ரீட்டெல்லாம். எல்லாருமே மோஸ்ட்லி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இது மாதிரி அந்த ஊருக்கு சரௌண்டிங்கில் இருக்க எல்லா தெருக்களுக்குமே சாமியை எடுத்துகிட்டு போவாங்க. கூடவே எல்லோரும் அந்த மார்னிங் டைமில் பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ரோடே அப்போல்லாம் ரஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் சாமிக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இது நாங்கள் நைட்டு போனப்போ எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு தீமிதி பார்க்க போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் நடந்து போயிட்டுருந்தோம். எப்போதும் இருக்கிறத விட கூட்டம் கம்மி தான். எப்போதும் அந்த தெருவிலே நடக்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த தீமிதி நடக்கிறதுக்கு பக்கத்துலேயே தான் கோயிலும் இருக்குது. அதில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எப்போதும் தீமிதி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணல. அந்த நெருப்பு தான் எரிய விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கவங்களாம் இன்னும் தீமிதிக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால சாமி மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோ எட்டியிருந்து வீடியோ எடுத்துமே அந்த நெருப்போட அனல் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பங்குனி உத்திரம் நடக்கிற ஆற்றுக்கு போனோம். இது மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரஷ்ஷாக தான் அந்த இடம் இருந்துச்சு. பாலோலாம் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கே இது மாதிரி ஒரு யானையில் சின்ன பிள்ளைங்களெலாம் ஏற்றி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அந்த யானையுமே அழகாக அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போனப்பே எல்லோரும் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அழகு குத்திருந்தவங்க அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி பந்தலுக்குள்ளார தான் சாமி வச்சுருப்பாங்க. மேலே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அது மாதிரிலாம் கட்டி விட்ருப்பாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்க சின்ன வயசாக இருக்கிறப்ப பாம்பு, தவக்காலை அதெல்லாம் கவரில் உயிரோடு போட்டு மேலே கட்டி விட்ருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த கவர் உள்ளாரே பாம்பெல்லாம் நெளிஞ்சிட்ருக்குமா. 3 நாள் வரையுமே அந்த கவரில் உயிரோடு இருக்குமா. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிரசாதம் புளி சாதம் தந்தாங்க. பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தீந்துருச்சுங்கிறதுனால புளி சாதம் மட்டும் தந்தாங்க. இது மாதிரி கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரௌன் மாதிரி லைட் வச்சுருந்தாங்க. ஃப்ளார்ஸ் மாதிரி போட்டு அதில் சின்ன சின்ன லைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாருமே அந்த க்ரௌன் தான் வாங்கி போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டதுக்கு 50 rupees சொன்னாங்க. அப்புறம் பானிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அந்த கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே கான்சர்ட்டில் பாட்டு பாடுறதுக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அது வரையெல்லாம் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே இருந்தவங்க வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. லாஸ்ட்டாக தீ மிதிச்சதையுமே அவங்க வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.